குட் ஈவினிங் எவ்ரிவன், வெல்கம் டு சென்ட்ரோ டேல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பகிர்வின் சுவை. எது நமக்கே என்று பிடித்து கொள்கிறோமோ அதுவே ஒரு நாள் நம்மை தனியாக்கும். மலர்ந்த காலை நேரம். ஒரு பழமையான மரக்கிளையில் 2 பறவைகள் அமர்ந்திருந்தன. ஒன்று எப்போதும் வேகமாக முடிவெடுக்கும் பறவை, மற்றொன்று மெதுவாக யோசித்து நடக்கும் பறவை. கிளையின் நடுவில் ஒரு பழம் கிடந்தது. அதை பார்த்ததும் வேகமான பறவை நினைத்தது, இது எனக்கே கிடைத்த வாய்ப்பு, தாமதிக்கக்கூடாது என்று. மெதுவான பறவை எதுவும் பேசவில்லை, அந்த பழத்தை பார்த்து சிரித்தது மட்டுமே. வேகமான பறவை பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தது. சுவை இருந்தது, ஆனால் முழுமை இல்லை. ஒரு கட்டத்தில் அது சோர்ந்து போனது. அப்போது மெதுவான பறவை சொன்னது, ஒன்றை மட்டும் எடுத்தால் சுவை இருக்கும், பகிர்ந்தால்தான் நிறைவு இருக்கும். அந்த வார்த்தையின் வேகமான பறவையின் மனதை தொட்டன. அது தன் தவறை உணர்ந்தது. மீண்டும் பழத்தை 2ஆக பகிர்ந்தது. 2 பறவைகளும் சேர்ந்தே சாப்பிட்ட போது அந்த பழத்தின் சுவை மட்டுமல்ல, அந்த கிளையும் அந்த காளையும் அழகாக மாறியது. அன்றிலிருந்து அந்த வேகமான பறவை ஒரு விஷயம் கற்றுக்கொண்டது. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் முன்னதாக பிடிப்பது முக்கியமல்ல, மற்றவர்களுடன் சேர்ந்து அனுபவிப்பதே உண்மையான செல்வம். பகிரும் மனம் இருந்தால் குறைவானதும் கூட நிறைவாக மாறும். லெட்ஸ் திங்க் அபவுட் இட்.